सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 11/6/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு உலக தலைவர் ஆவதற்கான சாதனம். இன்று சத்குருவார் நாளில் விசேஷமாக எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இன்று குமாரிகளுக்கு எத்தகைய நாள்? நிறைவு விழா. நிறைவு விழா இல்லை, ஆனால் இன்றைய சத்குருவார் தினம் உலக தலைவர் ஆவதற்கான சுபமான அழிவற்ற வழி அமர்வதற்கான தினமாகும். புரிந்ததா? ஆக இன்று பாப்தாதா விஸ்வபதி ஆக்குவதற்காக என்ன சாதனங்கள் கொண்டு வந்திருப்பார்? ஏதேனும் விழா நடத்தப்படுகிறது என்றால் அதில் சாதனங்களும் இருக்கும். ஆக இன்று விஸ்வபதி ஆக்குவதற்கான விழாவில் விசேஷமாக என்ன சாதனங்கள் கொண்டு வந்திருக்கிறார்? கிரீடம், சிம்மாசனம் மற்றும் திலகம். பிறகு இந்த மூன்றையும் அணிந்து கொள்வதற்கான தைரியம் உள்ளதா? கிரீடத்தை அணிந்து கொள்வதற்காக, சிம்மாசனத்தில் அமர்வதற்காக மற்றும் திலகத்தை அணிந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? 1 தியாகம், 2வது தபஸ்யா மற்றும் சேவை. திலகத்தை அணிந்து கொள்வதற்காக, தபஸ்யா மற்றும் கிரீடத்தை அணிந்து கொள்வதற்காக, தியாகம் மற்றும் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு இப்போதும் சிம்மாசனத்திற்கு தகுதியுள்ளவராக மற்றும் வருங்காலத்திலும் கூட சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் ஆவீர்கள். இந்த 3 விஷயங்களிலிருந்தும் 3 பொருட்களை தாரணை செய்ய முடியும். ஒரு தாரணை குறைவாக இருந்தாலும் கூட பிறகு விஸ்வபதி ஆக முடியாது. புரிந்ததா? ஆக இந்த 3 குணங்களையும் தனக்குள் சம்பூர்ண தாரணை செய்திருக்கிறீர்களா? 3இல் ஒன்று கூட விடுபட்டு விடக்கூடாது. அப்போதுதான் சூர வீரன் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதோ அது காரியம் செய்யும். 3இன் உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? எதை தியாகம் செய்வீர்கள்? அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தியாகம் எது? இப்போது சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்காக முக்கியமாக இதே தாரணை செய்ய வேண்டும். அதாவது நான் என்பதின் தியாகம். நான் செய்தேன், நான் தான் இதை அறிவேன், நான் இதை செய்ய முடியும். இந்த நான் என்பதின் அபிமானத்தை தியாகம் செய்துவிட வேண்டும். நான் என்பதற்கு பதிலாக பாப்தாதா சொல்லியுள்ள ஞான விஷயங்களை வர்ணனை செய்யுங்கள். எனக்கு இது தெரியும் என்பதல்ல, பாப்தாதாவிடமிருந்து இதை தெரிந்து கொண்டேன். ஞானத்தில் வந்த பிறகு வரக்கூடிய சுய அபிமானத்தையும் தியாகம் செய்துவிட வேண்டும். எப்போது இந்த அளவு தியாக விருத்தி மற்றும் திருஷ்டி உள்ளதோ அப்போது சதா நினைவில் பாபா மற்றும் தாதா மட்டுமே இருப்பார்கள். மேலும் வாயிலும் இதே வார்த்தை தான் இருக்கும். புரிந்ததா? அப்போது விஸ்வபதி ஆக முடியும், உலக சேவை செய்ய முடியும். தனது தாரணையை அழிவற்றதாக ஆக்குவதற்கு அல்லது சதா நிலையாக வைத்திருப்பதற்கு 2 விஷயங்களை நினைவு வைக்க வேண்டும். அவை யாவை? விசேஷமாக கன்னியர்கள் 1 அனைத்து விஷயங்களிலும் எளிமையாக இருக்க வேண்டும் மற்றும் தன்னை உதாரணமாக உணர்ந்திருக்க வேண்டும். சிம்பிள் மற்றும் சாம்பிள். எப்படி நீங்கள் சாம்பிளாகி காட்டுகிறீர்களோ அதேபோல் அநேக ஆத்மாக்களும் கூட இந்த வியாபாரம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக ஆவார்கள். அதனால் இந்த 2 விஷயங்களை நினைவில் வையுங்கள். தன்னை அந்த மாதிரி சிரேஷ்ட சாம்பிள் ஆக்கி கொண்டிருக்கிறீர்களா? நல்ல சாம்பிளாக வெளிவந்தால் அதற்கு முத்திரையும் குத்தப்படுகிறது. நீங்கள் எந்த முத்திரையிட்டு கொண்டு செல்வீர்கள்? ஒருபோதும் அழியாததாக அந்த முத்திரை இருக்க வேண்டும். சிவசக்திகள் மற்றும் பிரம்மா குமாரிகள் சாக்காரத்தில் நிமித்தமாக ஆகியிருக்கும் 2 பெரிய அத்தாரிட்டியாக இந்த முத்திரை இடப்படுகிறது. ஆகவே இதை நினைவில் வைக்க வேண்டும். அழிந்து போகலாம், அதாவது எங்களை நாங்களே தியாகம் செய்து கொள்வோம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டோம். சம்ஸ்காரங்களில், சேவையில், சம்பந்தத்தில்
அனைத்து விஷயங்களிலும் தன்னை தியாகம் செய்வோம். ஆனால் தோற்று போக மாட்டோம், விலகி சென்றுவிட மாட்டோம். விலகுவது என்பது பலவீனமானவர்களின் காரியம். சிவசக்திகள் தங்களை அழித்து கொள்வார்கள், அதாவது தியாகம் செய்வார்கள், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். ஆக இந்த விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டும். பிறகு இந்த குரூப்புக்கு நடைமுறை பரீட்சை எப்போது இருக்கும்? இப்போதைய ரிசல்ட் இறுதியானதல்ல. இப்போதோ பரீட்சைக்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இதன் முடிவை பார்ப்போம். இந்த குரூப் முன்னால் அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல முடியும். பாப்தாதா அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறார். ஆகவே இப்போது அந்த மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன கர்ம பந்தனங்கள் உள்ளனவோ அவற்றை மிக விரைவாக நீக்கிவிட்டு பிறகு மதுபனில் சம்பூர்ண சமர்ப்பணத்தின் விழாவை கொண்டாடுவதற்காக வர வேண்டும். இந்த லட்சியத்தோடு செல்ல வேண்டும். பிறகு இந்த குரூப்பிலிருந்து எத்தனை பேருக்கு சம்பூர்ண சமர்ப்பணத்தின் விழா நடைபெறுகிறது என பார்க்கலாம். இன்றோ மகாபலி ஆவதற்கான விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. பிறகு மகாபலி ஆவதற்காக வருவீர்களானால் பாப்தாதா நன்றாக அலங்கரித்து பிறகு ஸ்வாகா செய்ய வேண்டியுள்ளது. எவ்வளவு பாப்தாதாவின் சிநேகியோ அவ்வளவு சகயோகியாகவும் ஆக வேண்டும். எப்போது தனக்குள் சர்வசக்திகளையும் தாரணை செய்வீர்களோ அப்போது சகயோகி ஆவீர்கள். பிறகு ஸ்வாகா ஆவது என்பது சகஜமாகிவிடும். எந்த ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும் அதை இன்றைய தினமே தனக்குள் நிரப்பிக்கொண்டு செல்ல வேண்டும். எந்த ஒரு குறையையும் தன்னுடன் எடுத்துச் செல்லக்கூடாது. இப்போது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக மட்டுமே செல்கிறீர்கள். சர்வசக்திகளை தனக்குள் நிரப்பிக்கொண்டு செல்லும் போதுதான் கணக்கை முடிக்க முடியும், இல்லையா? ஆக இப்போது கடைசி பேப்பரின் நம்பர்கள் எப்போது நடைமுறையில் செய்து காட்டுவீர்களோ அப்போது வெளியாகும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।